பாவி மனுஷன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே. ஐயோ ஐயோ. மாமா நில்லுங்க மாமா. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உடம்பே அப்படி நடுங்குது. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சீங்க? சொல்லுங்க மாமா. என்ன நீயே இப்படி கேக்குற? ஏங்க நான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நம்ம அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம். அவனே கை மீறி போயிட்டான்றதுக்கு அப்புறம் அவன் இருந்தா என்ன போனா என்ன கண்ணு? அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா? வேற என்ன கண்ணு பண்ண சொல்ற? என்ன தப்பு மாமா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லுங்க. மண்டபத்துக்கு வர மாட்டேன், தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன், எதுக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு அப்பாவா உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க இப்படி பண்ணது நியாயமே இல்ல மாமா. பெத்த புள்ளைய தலை முழுகிற உரிமை உங்களுக்கு இல்ல. அப்பா, இந்த கல்யாண விஷயத்துல சரவண, அம்மா, ரம்யா இவங்க 3 பேரும் தான் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருந்தாங்க. நீங்க அவங்கள தாண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்களப்பா. இப்படி பண்ணுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லப்பா. சண்முகம், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோப்பா, என்ன இருந்தாலும் சரவணனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக நடத்துற முதல் விசேஷம்பா இது. இதுல உன்னோட எதிர்ப்ப இப்படியாப்பா நீ காமிக்கணும்? சரவண அண்ணா உங்களை வார்த்தையால தான் அபசகனமா பேசிட்டு இருந்துச்சு. ஆனா நீங்க இப்படி செஞ்சு காட்டிட்டீங்களேப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க சரவணன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க கூடாதுப்பா. மாம்ஸ், நான் ஏதாவது சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாம்ஸ். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல மாம்ஸ். என் பொண்டாட்டி இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனையினால வீட்டை விட்டே கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்ப நீங்களும் பெத்த மகனையே தலைமுழுகிட்டு வந்து நிக்கிறீங்க. எல்லாத்தையுமே சரியா பண்ற நீங்க எங்க எல்லாருக்குமே சரி எது தப்பு எதுன்னு சொல்றவரு நீங்க. ஆனா இப்ப நீங்க பண்ணது எனக்கு சரின்னு படல மாம்சு. என்னங்க மாமா திகைச்சு நிக்கிறீங்க? ஊருக்கே பாட சொல்லி கொடுத்த வாத்தியார் நீங்க. உங்க பாடம், படிப்பு, பட்டம் இதெல்லாமே எங்க போச்சு? என்ன ஆச்சு? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சராசரி சாதாரண அப்பாவை விட கீழே போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு எப்படி இதுக்கு மனசு வந்துச்சு? சொல்லுங்க மாமா. என்ன கண்ணு நீங்களே இப்படி என்ன கேள்வி கேக்குறீங்க? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்ன குற்றவாளி கொண்டு நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? என்கிட்ட நான் என்ன கண்டு பண்ணேன்? என்ன அவங்க பண்ண வச்சுட்டாங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகருன்ற மாதிரி என்ன அடிச்சு அடிச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டாங்க. கண்ணு, ஊரு பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கும் பஞ்சாயத்து சொல்றவனா என்ன சபையில் நிக்க வச்சு எவ்வளவு அவமானப்படுத்திருக்கான், எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு